சுக்கிர பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். மிதுன ராசிக்கு செல்லுகின்ற சுக்கிர பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற தேவகுரு பிரகஸ்பதியை மீட் பண்ணுறார். சும்மா இல்லை சார், தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக இணைந்து புதனுடைய வீட்டிலே அருள் பாலிக்க போகிறார்கள். புதன் ஒரு சுபக்கிரகம். ஸோ புதன் ஒரு சுபக்கிரகத்தினுடைய வீட்டிலே சுக்கிர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும். ஜாதகத்தில் இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்காரு? சனீஸ்வரன் இருக்கிறார். இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்கா? சுக்கிரனும் குருவுமாக இருக்கிறார்கள். இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையிலே இன்பங்களுக்கான சுகங்களுக்கான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிடத்தில் கலத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். திருமணமாகுது ஒருத்தருக்குன்னா அதுக்கு சுக்கிரனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தம்பதிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னா சுக்கிர பகவானுடைய அருள் என்பது கண்டிப்பாக தேவை. ஆக இந்த சுக்கிரன் காதல் மற்றும் இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, இன்பம்னு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது அத்தனைக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதியாக இருக்கிற மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான காரு, வாசனை திரவியங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவமாக இருக்கார். இந்த சுக்கிரத்தை சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு என்னங்க சுக்கிர தசை அடிக்குது, அடி தூள் பண்ணுறீங்கலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த சுக்கிரன் என்றால் என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கான கடவுளாக இருக்கிறார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய அருளாசி தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. அதை போலவே இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கிரன் தான் அருளாசி தருகிறார். அவ்வகையிலே இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்களையும் வைபவங்களையும் பிள்ளை பிராப்தியும் உண்டாக்கப் போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 5 கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறார். 5 கூடியவன் புத்திரகாரகன், புத்திரத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் 6 கூடிய புத்திரகாரகன் குருவோடு சேர்ந்திருக்கிறார். குருவோடு சேர்ந்த புத்திரகாரகன் என்பதால் மகர ராசிக்காரர்கள் குழந்தையிலேன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் நிச்சயம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படுகிறது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் 6ஆம் வீட்டில் இருப்பதால் கொஞ்சம் சிக்கல். நேச்சுரலாக குழந்தை கிடைப்பதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். IVF, IUI போன்றவை செய்வதை வேண்டாம். இந்த நேரத்தில் செலவுகள் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் 10 கூடியவனும் 6ஆம் வீட்டில் மறைவதால் தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தொழிலில் நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மிகப்பெரிய ஆளாயிடலாம், நம்ம பிஸ்னஸ் நல்லா போகுது, மேற்கொண்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணால் இன்னும் நல்லா போகலாம் என்று நினைத்துக்கொள்ளுங்க. அதுக்கு தேவையான நேரமாக இது என்பதை யோசித்து செலவு பண்ணுங்கள். இந்த நேரம் நமக்கு தேவையானதா, நம்ம பிஸி ஆகிட்டோம், நமக்கு இப்போ இதெல்லாம் தேவை என்றால் அது பண்ணுங்கள். அதெல்லாம் இல்லைன்னா அதை பண்ணாதீங்க. சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் ஒரு ஸ்டுடியோ பண்ணேன் சார், இதுக்கு நான் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. நானாக என் மனசால் ஒத்துக்கணும், நான் உண்மையிலேயே பிஸி ஆகிட்டேன்னு ஒத்துக்கிட்டா அதை பண்ணலாம். அல்லாமல் அது தேவையில்லை. எதுக்கு அது தேவை? நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வரும்போதே ஒரு 4 சேர் ஒரு வச்சிருக்கிறது நம்ம ஒரு சலூன் கடை, அதுக்குள்ளே நமக்கு மிகப்பெரிய ப்ளூ ஸ்டார் ஏசி, ஒரு 4 ஏசி, ஒரு 5-6 பேர் வேலைக்கு, அதுக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டு, அதுக்கு ஒரு ஆடிட்டரு. அடே அப்பா, பெரிய நம்ம ரிலையன்ஸ் கம்பெனி திறந்துட்டோம், நமக்கு எதுக்கு இவ்வளோ நம்ம வரும்போதே ஒரு 10 லட்சம் 20 லட்சத்தை சுவாகா பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த ஐடியாவோடையே வரும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது சம்பாதிக்க 2 சேரை 4 சேராக வாங்கி போடலாம், இங்கே ஒரு ஃபேன் போடலாம், இன்றைக்கி வரும்போது இதை வாங்க, அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம அப்பா அம்மாலாம் அதுதான் பண்ணாங்க. இந்த வீட்டை டெவலப் பண்ணும்போது கூட ஒரு மாத சம்பளத்துலேயும் ஒரு பொருள் வாங்கினாங்க, வீடு நல்லா இருந்தது. நமக்கு அந்த பொறுமை இல்லை, மொத்தத்தையும் கொண்டு போய் வாங்கிடுறோம். ஒரே கிரெடிட் கார்டு, ஒரே ஸ்வைப்பு தான், மொத்தம் 2 லட்ச ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கி வீடு ஃபுல்லாக. அது பாதி திங்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது, ஏன்னா அது கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா தானே தெரியும். ஸோ இப்போ அந்த 5 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது 10 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும். தொழிலில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட். நமக்குன்னே சார் நான் தான் இன்ஸ்டா டெவலப்பர் சார், வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் சார், உங்கள் தொழில் அப்படியே பயங்கரமாக அப்படி டெவலப் பண்ணிடுவோம் சார். அப்படி கிளைண்ட் வரும்போதே அப்படி பிக் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கானுங்க எல்லாருமே, இந்த கால் சென்டர்னு திறந்த உடனே உங்கள் பிஸ்னஸ்க்கு சரியான லீடு வருதா, உங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா, கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களாவா, நான் வச்சுருக்கிறது ஒரே ஒரு கடை, எனக்கு எதுக்கு கஸ்டமர் கேரு சார்? என்ன ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டாக நம்ம மிகப்பெரிய கார்ப்பரேட் நெட் பண்ணுற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அடிப்படையில் நாம் இன்னும் ஒரு மாதம் இவ்வளோ சேர்த்துற அளவுக்கு கூட நம்ம பிஸ்னஸ் போகலை அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கணும்.
முதல்ல தொழிலில் நல்லா உங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு தொழில் பிஸியாகும் போது அதெல்லாம் பார்க்கலாம். பாதி நேரம் நம்ம சும்மா தான் இருக்கோம். அப்போ 5, 10 அந்த சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது பல படிப்பினைகளை உங்களுக்கு சொல்லித் தருவார். அகலக்கால் வச்ச எல்லாருமே சும்மா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் இருந்தால் போதும் சார், நமக்கு எதுக்கு ஆப்பிள் கம்ப்யூட்டரு? நான் பண்ணுவது எல்லாமே பிராண்டிங் ஆக்டிவிட்டி. கஸ்டமர் இப்படி பண்ணால் தான் அட்ராக்ட் ஆவார், அப்படி பண்ணால் அப்போல்லாம் எந்த கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டி சர்வீஸ் இருந்தால் எல்லா கஸ்டமரும் வரதான் செய்வாங்க. உண்மை என்னவென்றால் உங்களுடைய எந்த ஆடம்பரமும் கஸ்டமருக்கு தேவையில்லை, நல்ல சர்வீஸ் மட்டும்தான் அவருக்கு தேவை. அது கொடுத்தா போதும். 5, 10 உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது பல படிப்பினைகளை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் சொல்லித் தருவார். 10 மறைஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லித் தருவார். சில பேர் கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, கிளைண்ட்ஸ் கிட்டலாம் எரிஞ்சு விழுவாங்க. ஹலோ என்ன சார் வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை சார், கடை எப்போதைக்கு மூடிட்டேன் சார், கவலை தான் சார், கிளம்பு சார் அப்படின்ட்டுருவாங்க. ஏங்க இப்படி வல்லுன்னு விழுவுறீங்க? உங்களை தேடி தானே வந்திருக்காங்க. கஸ்டமர்களை மதிக்க மாட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு இருப்போம், நமக்கு வேலையே இருக்காது. அப்போ தான் நம்ம நினைப்போம், அந்த கிளைண்ட்டெல்லாம் நம்ம எப்படி துரத்தி விட்டோம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். 10 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது கிளைண்ட்ஸுடைய அருமை உங்களுக்கு புரியும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சார். ஒரு பிஸ்னஸில் ஒரு லாங் டர்மாக நீங்கள் போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தேவை என்ன? ஒரு இன்முகத்தோடு ஒரு வரவேற்பு, நல்ல பேச்சு, இதெல்லாம் தான். பிஸ்னஸை சாதாரணமாக பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நம்மளோட எளிய மக்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க என்னப்பா கடை ஓடிச்சா, காலைல வியாபாரமே இல்லைப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இயல்பாக பேசுகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் அதை அனாலிசிஸ் பெரிய அனாலிசிஸ் வந்துருச்சு. இப்போது காலிலேருந்து 10 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகலை, அனாலிசிஸ் ஆகும்ல, அனாலிசிஸு. நிறைய நேரங்களில் நாம் தண்டத்துக்கு நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம் ப்ரமோஷனுங்கிற பேரில். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், 10 6இல் மறையும் பொழுது கடை பிக்கப்பாகி ஓடட்டும், நல்லா சம்பாதிப்போம். சம்பாதிச்சதுக்கப்புறம் பிராண்டிங் பற்றிலாம் போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ்க்கு எதுக்குடா மகனே இவ்வளோ விளம்பரம் அப்படின்னா, எல்லாம் ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டி தான் சார். இந்த இடத்துல நம்மளுக்கு கடையை சேர்ந்தவங்க அன்னதானம் பண்ணுறாங்கங்கிற ஒரு பேர் இருக்குமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எதுக்கு இது தேவையில்லாத வேலை? இதனால் 4 லீடு வரப்போதா, உங்களுக்கு 4 கிளைண்ட் வரப்போகிறாங்களா? கிடையாது. அப்புறம் எதுக்கு சார்? பிராண்டிங் ஆக்டிவிட்டி சார். ஆமாம், நம்ம பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம், பிராண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நிறைய நேரங்களில் சேல்ஸாக பிராண்டிங்காக ரெண்டு கை போல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய சம்பாதிச்சு நிறைய பிஸ்னஸ் ஆனால் பிராண்டிங்கை பற்றி கொஞ்சம் கவலைப்படலாம். நீங்கள் பிராண்டிங்கே இவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸை பற்றி மறந்துட வேண்டியதுதான். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேலை பாருங்கள். அன்னை வாங்க, அருமையாக வாங்க, இங்கே பாருங்கள் பனாரஸ் புடவை அருமையாக வாங்க, ராஜஸ்தான்லேருந்து இறக்கியிருக்கோம், சூப்பராக ஓடு 4 புடவை புக்காகவும், வீட்டுக்கு போகும்போது 1000 ரூபா எடுத்துகிட்டு போகலாம். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க. இவனுக்கும் தெரியாது, நம்மளையும் செய்ய விட மாட்டான். அதனால் என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மெத்த படித்த ரொம்ப படித்த புத்திசெல்லாம் எதுவுமே சம்பாதிக்க மாட்டான். ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் பேசிகிட்டே தான் இருப்பான். அடிப்படையான சாதாரண மக்கள் நல்லா சம்பாதிப்பாங்க. ஆக 10 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது இயல்பாக பிஸ்னஸ் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுப்பீங்க. அதனால் மகர ராசிக்காரர்கள் இயல்பு.